அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அவசரமான பதிவு, அவசியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மள நிறைய பேர்த்துக்கு நிறைவேறாத பல விருப்பங்கள் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட சில வேண்டுதல்கள் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம நிறைய வழிபாடும் செஞ்சுருப்போம், பரிகாரமும் செஞ்சுருப்போம். அது ஒரு சிலருக்கு பலன் கொடுத்துரும், ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா காலதாமதம் ஆகும். அதாவது அது பலன் கிடைக்காதுன்னு சொல்ல வரல, கர்ம வினைகளின் காரணமாக கொஞ்சம் தாமதமாகும் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் அதே விஷயத்த பிரபஞ்ச சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய நாளில் நம்ம கேட்கும்போது கண்டிப்பாக நமக்கு விருப்பங்கள் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு நாளாக தான் இந்த நாளானது நமக்கு அமைஞ்சிருக்குது. இன்றைக்கி நவம்பர் மாதத்தின் 12ஆம் தேதி, ஐப்பசி மாதத்தின் 26ஆம் தேதி, நிறைஞ்ச புதன்கிழமை. பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. மேலும் இந்த புதன்கிழமை மகாவிஷ்ணு வழிபாட்டுக்கும் அவங்களை அதிபதியாக கொண்ட புதன் பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாள்னு சொல்லலாம். இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கி நமக்கு ஐப்பசி மாதத்திற்குண்டான தேய்பிறை அஷ்டமி திதியும் இருக்குது. மாதம் வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமி அப்படிங்கிறது விசேஷம் பொருந்தியது தான், சக்தி வாய்ந்தது தான். அப்படின்னாலுமே இந்த தேய்பிறை அஷ்டமி இன்னும் சிறப்பு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேய்பிறை அஷ்டமியில் தான் காலபைரவர் அவதரிச்சார். அதனால் இதை நம்ம காலபைரவ ஜெயந்தி அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு வருஷத்துலேயுமே வரக்கூடிய ஐப்பசி பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமி தான் நம்ம காலபைரவ அஷ்டமி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததான் இன்றைக்கி நமக்கு அதிகப்படியான பணவரவை ஈர்த்து தரக்கூடிய 8 அப்படிங்கிற எண் சேர்க்கையும் இருக்குது. அந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, அஷ்டமி திதி இது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய 8வது திதி. அடுத்து இந்த தேதி பாருங்கள், தமிழ் தேதி 26 இருக்குது இல்லையா? இதில் வர 2யும் 6யும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எண்ணானது 8. இப்படி இந்த சேர்க்கை அமைஞ்சிருக்குது. இந்த 2 சிறப்புகளும் இருக்குதுங்கிறத குறித்து நான் காலையிலேயே வீடியோவில் சொல்லியிருந்தேன். இன்னொரு ஸ்பெஷல் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி 5 to 8 ஹெர்ட்ஸ் அப்படிங்கிற சேர்க்கையும் நமக்கு அமைஞ்சிருக்குது. இந்த 5 to 8 நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கேட்டாலும் அதை கொடுத்துரும். பணமோ வேலையோ திருமணமோ எதுவாக இருந்தாலும் சகல விதமான விருப்பங்களையும் நிறைவேற்றி தந்துடும். அந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி புதன்கிழமை, புதன் பகவானுக்குரிய நாள், அவருக்குரிய எண்ணுன்னு பார்க்கும்போது 5. அடுத்தது 2 அப்படிங்கிற எண் இந்த நவம்பர் மாதம் பார்த்திங்கன்னா 11வது மாதம். இதில் வர ஒன்றையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எண்ணானது 2. அடுத்து 8ங்கிறது நீங்கள் அஷ்டமி திதியும் கணக்கு வச்சுக்கலாம், அல்லது அந்த தமிழ் தேதியினுடைய கூட்டுத்தொகையும் கணக்கில் எடுத்துக்கலாம். ஏற்கனவே இந்த நாளில் இரவுக்குள்ளே செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு கிட்டத்தட்ட 3 வீடியோக்கள் போட்டிருக்கிறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா, முந்திரி பருப்பை வச்சு சொல்லியிருப்பேன். இது அதிகப்படியான பணவரவை நமக்கு ஈர்த்து கொடுக்கும். அடுத்தது 8 வெந்தயத்தை வச்சு ஒரு பரிகாரம் சொல்லியிருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நம்மிடம் இருக்கக்கூடிய பணத்தை 8 மடங்கு பெருக்கி தரும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய 8000 விதமான பிரச்சனைகளையும் ஒரே இரவில் தீர்வதற்குண்டான வழியை காட்டக்கூடிய மிளகு பரிகாரம். பொதுவாகவே தேய்பிறை அஷ்டமி நாளில் மிளகு வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் கைமேல் பலன் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் இது காலபைரவர் அவதரித்த நாளாக இருக்கிறதுனால இந்த நாளில் செய்யும்போது மிஸ்ஸே ஆகாது. கண்டிப்பாக உங்களுக்கு 100% பலன் நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம். இது வரைக்கும் நீங்கள் அந்த வீடியோலாம் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் என்னுடைய லிங்க்கை கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ இந்த பதிவை திறந்து பார்க்கலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம். பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம், பிறப்பிறப்பு திட்டு இருந்தாலும் செய்யலாம், அசைவம் சாப்பிட்ருந்தீங்கனாலும் செய்யலாம். நான் ஏற்கனவே சொன்ன பரிகாரத்தை செஞ்சுட்டு இதையும் செய்யலாமானாலும் தாராளமாக செய்யலாம். சரிங்களா? இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னா, இரவு எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வந்துட்டு அடுத்து தூங்கிறது தான் அப்படின்னு இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு நேரத்தில் நீங்கள் இதை செய்யுங்க. இதுக்கு தேவையானது ஒரே ஒரு பொருள் தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிவப்பு நிறத்தில் இங்கு வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர். இது ஒன்று மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போது ரெஸ்ட் ரூமில் போயிட்டு வந்ததுக்கப்புறமா பெட்லேயே உட்காந்துட்டு கூட நீங்கள் இதை செய்யலாம். எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கால் இருக்குது இல்லையா, பாதம், இந்த இதில் இடது கால், அதாவது லெஃப்ட் லெக்கு, இதில் லெஃப்ட் பாதம் இருக்குது இல்லையா, இந்த பாதத்தில் இந்த மெட்டி போடுற விரல் இருக்குது இல்லையா, இந்த மெட்டி போடுற விரல், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற விரல், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற விரல், இந்த 3 விரலுக்கும் கீழே உள்ள இந்த பகுதியில் 5 to 8 ஹெர்ட்ஸ் அப்படிங்கிற நம்பரை நீங்கள் எழுதிக்கோங்க. 5 to 8ன்னு எழுதிட்டு, இந்த ஹெட்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஹெச் கேபிட்டல், ஜெட் ஸ்மால், இதை நீங்கள் எழுதிக்கோங்க.
பொதுவாக இந்த நம்பரை வந்து நம்மளுடைய சேனலில் இடது கையில் இந்த ஆள்காட்டி விரல், நடுவிரல், மோதிர விரல் இந்த 3க்கு கீழே உள்ள பகுதியில் தான் வந்து நான் எழுத சொல்லுவேன். ஆனால் இன்றைக்கி நான் இந்த இடத்துல எழுத சொல்வதற்கு நிறைய காரணம் வந்து உண்டு. அதனால் நீங்கள் இன்றைக்கி வந்து இதில் வந்து எழுதிக்கோங்க. எழுதி முடிச்சுட்டு என்ன விருப்பம் வந்து நிறைவேறணுமோ அதில் ஒரு விருப்பத்தை மட்டும் நீங்கள் இந்த இடத்துல இன்டென்ஷனாக செட் பண்ணணும். பணமா, வேலையா, திருமணமா, எதுவாக இருந்தாலும் சரி அதில் ஒன்று மட்டும் நீங்கள் செட் பண்ணுங்கள். ஒரு உதாரணத்துக்கு ஒரு 8 லட்சம் பணம் வேணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 8 லட்சம் பணம் கிடைத்து விட்டது அப்படிங்கிறது தான் உங்களுடைய மைண்டில் வந்து ஓடணும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய காலை, அந்த எழுதி வச்சோம் இல்லையா இடது கால், இந்த இடது காலை தரையில் வந்து ஒரு 8 முறை வந்து தட்டுங்க. அதாவது கால் இப்படி தூக்கி தூக்கி தரையில் வந்து டம்மு டம்முன்ட்டு வந்து வைங்க. இப்படி வைக்கும்போது 8 லட்சம் பணம் கிடைத்து விட்டது, நன்றி. 8 லட்சம் பணம் கிடைத்து விட்டது, நன்றி. 8 லட்சம் பணம் கிடைத்து விட்டது, நன்றி. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே வந்து நீங்கள் தட்டுங்க. 8 முறை சொல்கிற மாதிரி இருக்கும், 8 முறை தட்டுற மாதிரி இருக்கும். அதன் பிறகு நீங்கள் பெட்டில் உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு இப்போ நிஜமாகவே உங்கள் கையில் 8 லட்சம் பணம் இருக்குது. அந்த பணத்தை வச்சு நீங்கள் கார் வாங்கிட்டீங்க, வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டீங்க, இல்லை வேறு ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரிலாம் வந்து இமேஜின் பண்ணுங்கள். வேலைன்னு நினச்சவங்க நல்ல வேலை கிடச்சிருச்சு, அதிக சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறீங்க, நல்லா ஹாப்பியாக இருக்கீங்க. இந்த மாதிரி வந்து இமேஜின் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் என்ன விருப்பம் வந்து நடக்கணும்னு நினச்சிங்களோ அது நடந்துட்ட மாதிரி சொல்லிக்கிட்டே ஒரு 8 முறை இந்த தரையை வந்து தட்டணும். அதன் பிறகு அது நடந்துட்ட மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணணும். அதன் பிறகு நீங்கள் நிம்மதியாக படுத்து தூங்குங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ன நினச்சி இந்த பரிகாரத்தை செஞ்சீங்களோ அது கண்டிப்பாக வந்து நடக்கும். நீங்கள் என்ன கேட்டிங்களோ அது கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இது கேட்குறதுக்கு விளையாட்டுத்தனமாக இருந்தாலும் நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட எப்படியாவது நம்மளுடைய விருப்பத்தை வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும். அதுலேயும் இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான மெத்தடுன்னு சொல்லலாம். ஏற்கனவே சென்ற ஆண்டு காலபைரவ அஷ்டமி அப்போ நான் இதே பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன். இந்த ஆண்டும் நான் வந்து சொல்கிறேன், அவசியமாக எல்லாரும் செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.